சார் இது ஆக்சுவலாக நம்ம நீங்கள் கேட்ட நல்ல கேள்வி. 10 வருஷமா நாங்கள் இங்கே இருக்கும்போது 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த சைடு இப்போ எம்எல்ஏ இது போன பீரியடு இந்த ட்ரிப்பு அந்த வாய்க்காலுக்கு அந்த பக்கம் இருக்கிறேன். இதை ரோடு போட வேணாம், அதாவது ரீட்டைனிங் வால்கிட்ட அதுக்கு மேலே தான் ரோடு போடுறதுக்கு நாங்கள் பிளான் போட்டு இது உலக வங்கி நிதியில் நம்ம உள்ளாட்சித்துறை அமைச்சர் இருக்கும்போது எடப்பாடி அண்ணன்ட்டு சொல்லி உள்ளாட்சித்துறை அமைச்சர் தான் இதை கொண்டு எல்லாம் பண்ணோம். அவங்களுடைய ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடாதுன்னு அவங்க அதை வாய்க்கால கட்டிட்டு சைடில் இருக்கவங்க இந்த பாமர மக்கள் இங்கே ஒன்றும் மிட்டா மிராஸ்தார் குடியிருக்கல. அவங்க அன்றாட காட்சி இன்னைக்கு வேலைக்கு போனா தான் அவங்களுடைய வாழ்வாதாரமே இருக்கு. அந்த குடிசைகளை எடுத்து அதில் நான் ரோடு போடுவேன்னாங்க. நான் கலெக்டர் கமிஷனர் வரைக்கும் இதெல்லாம் ஒரு வருஷமா நான் போராடி நான் எங்க போராடுறேனோ அந்த இடத்த விட்டு தள்ளி ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி இந்த பக்கம் பண்றேன். இதுக்கு காரணம் நிர்வாக கோளாறு தான். இது தேவையே இல்லை. நம்ம வாய்க்கால சங்கனூர் வாய்க்கால கட்டுறது ரீட்டைனிங் வால் கட்டி இதை விட்டுருந்தா இது பிரச்சனையே யாருக்குமே எந்த அடைஞ்சல் இருக்காது. பட் இவங்க வேணும்னு இந்த குடிசைகளை எடுக்கணும்னு இவங்க பண்ணதனுடைய விளைவு தான் இன்னைக்கு நல்ல வேலை இந்த வீட்டில் யாரும் உள்ள குடியிருக்கல. அதாவது அப்பதான் சாப்பிட்டுட்டு வெளியே கொஞ்சம் அசைவை பார்த்து இந்த அம்மா தான் இவங்க தான் அந்த வீட்டுக்காரங்க அதுல இருந்ததுனால ஓடி வந்திருக்க 2 பொட்ட பிள்ளைகளை வச்சுட்டு அவங்க இங்க இருக்காங்க. அப்படி அவங்க என்னைக்கு டெய்லி உயிரை கையில பிடிச்சிட்டு வாழ முடியுமா? நீங்களே நினைச்சு சொல்லுங்க. அதாவது இது என்ன தேவை? அவன் கான்ட்ராக்டுக்காரங்க ஓவரா பேசி அது எப்படிங்க கான்ட்ராக்டர் ஓவரா பேசினா அரசனுடைய அதிகாரத்துக்கு மீற கான்ட்ராக்டருக்கு பவர் யாருங்க கொடுத்தது? அது கான்ட்ராக்டரோட சூப்பர்வைசர். ஒரு கான்ட்ராக்டுக்கு சூப்பர்வைசர் நான் அப்படித்தான் இடிப்பேன், நான் இந்த இடத்துல இடிச்சு பூந்தோட்டம் போட போறேன்னு சொல்ற அளவுக்கு அவருக்கு யாருங்க அதிகாரம் கொடுத்தது? அந்த ராஜேஷ்ங்கிற பையனுக்கு யாருங்க அதிகாரம் கொடுத்தது? இன்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது விழுந்தா என்ன ஆயிருக்கும்? அப்ப எதுவுமே ஒரு உயிர் சேதங்கள் எது ஏற்பட்டதான் அரசு கவனிக்குமா? நாங்க தான் முதவே சொல்லியிருக்கோம், இந்த ஓரமா நீங்க ரோடு போட வேண்டாம், இந்த வீடுகள் அப்படியே இருக்கட்டும், நீங்க ரீட்டைனிங் வால்வு மட்டும் கட்டி பண்ணுங்க. அப்படி ரோடு போடணும், அதுக்கு மேல நீங்க ரோடு போடுங்க. முதல் பிளான் அதுதான். சென்ட்ரல் பாலத்தை அந்த வாய்க்கால மூடி அதுல ரோடு போட்டு திருச்சி ரோட்ல போய் இது ஜாயிண்ட் ஆகுறது. அதான் மேட்டுப்பாளையத்துல இருந்து இப்படி வந்தா டவுனுக்குள்ள டிராபிக் இருக்கக்கூடாது கொண்டு வந்தது அம்மா ஆட்சியில் எடப்பாடி அண்ணனோட நம்ம உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி தான் இதை பிளான் பண்ணி உலக வங்கி நிதியெல்லாம் கொடுத்து நாங்க இருக்கும்போதே டெண்டர் விட்டோம். அந்த டெண்டரை ஒப்பந்தத்தை மாத்தி இவங்க பிளானே மாத்தி இந்த சைடுல 20 அடி இந்த பக்கம் 10 அடி அந்த பக்கம் 10 அடி ரோடு விடணும். இது என்ன நாங்க போட்டது அதுக்கு மேல ரோடு போடணும். இவங்க சைடு இருக்க குடிசைகளெல்லாம் அதெல்லாம் பாமர மக்கள். நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா முதல்ல அவங்களுக்கு வீடை கொடுத்துட்டாச்சு எடுத்திருக்கணும். நான் அதையும் பல தடவை கேட்டு பார்த்தா வீடும் கொடுக்க மாட்டீங்க. அப்ப இப்ப அவங்க குடியிருக்கவங்க எல்லாத்தையும் நீங்க இப்படி பண்ணீங்கன்னா அவங்க என்ன வாழ்வாதாரம்? அப்ப இது என்ன ஜனநாயக நாடா வேற எது சர்வாதிகார நாடா? இல்ல மாநகராட்சி இதுல கொஞ்சமாச்சு கலெக்டர் மாவட்ட கலெக்டர்கிட்ட நாங்க இவங்க இந்த மக்கள் எல்லாம் நான் கூட்டு போனேன். நானே கூட்டு போய் கலெக்டர் சொன்னேன். கலெக்டரும் நல்லா எங்களுக்கு மரியாதை கொடுத்து நீங்க அந்த வீடுகளை யாரை இடிக்க வேணாம், அன்னைக்கே எனக்கு முன்னாடியே கார்பரேஷன் கமிஷனருக்கு போன் பண்ணி அந்த வீடுகளை யாரையும் தொந்தரவு பண்ணாம நீங்க பண்ணி கொடுங்கன்னு அப்படின்னு சொல்லி கலெக்டர் எதா இருந்தாலும் எனக்கு கூப்பிடுங்கன்னு சொன்னார். மாவட்ட ஆட்சித்தலைவர் நல்லா இது மாவட்ட ஆட்சித்தலைவர் மாநகராட்சி கமிஷனருக்கு தெரியாம ஒரு கான்ட்ராக்டர் பண்றாருன்னா அப்ப என்ன நிர்வாகம் சொல்லுங்க? நாங்க இதுல அரசியல் பண்ண வரல. இது உண்மையை நீங்களே புரிஞ்சுக்கோ. ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரும் ஒரு மாநகராட்சி கமிஷனர் ஆணையாளரை மீறி ஒரு கார்பரேஷன் இது கான்ட்ராக்டரோட சூப்பர்வைசர், கான்ட்ராக்டர் ஓனர் கூட கிடையாது, கான்ட்ராக்டரோட சூப்பர்வைசர் உன்னால என்ன பண்ண முடியும், நான் இங்க உடைச்சு நான் பூந்தோட்டம் தான் போடுவேன்னு சொல்ற அளவுக்கு இருக்குன்னா அப்ப இங்க என்ன ஆட்சி நடக்குது? மக்களாட்சி எங்க நடக்குது? இவங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது கான்ட்ராக்டருக்கு? இன்னைக்கு இந்த மக்கள் ஏதோ ஒன்றும் நடக்கல. சப்போஸ் இது ஒரு பில்டிங் தொட்டு 4-5 பில்டிங் ஆயிருந்தா என்ன சூழ்நிலை நடந்திருக்கு நீங்களே நினைச்சு பாருங்க. அந்த மக்களுக்கு ஒரு வழி பண்ணிட்டு நீங்க எது வேணாலும் செய்யலாம். நைட்டு 7 மணிக்கு எதுக்குங்க தோன்றீங்க? நைட்டு 7 மணிக்கு இல்ல நைட்டு 7 மணிக்கு அவங்க
கூலிக்கு வேலைக்கு போயிட்டு வந்து நிம்மதியா படுக்கிற இடத்துல நீங்க ஒரு வகை பதட்டத்தையும் பயத்தையும் கொடுக்குறீங்க இல்லையே. அப்ப என்ன அப்படி என்ன இது பெரிய உங்களுக்கு இந்த வேலை? பாதுகாக்கத்தானே நாங்க இதை கொண்டு வந்தோம். இந்த மக்களை பாதுகாக்கத்தான், ரெண்டு பக்கம் இருக்க மக்களுடைய வாழ்வாதாரம் எந்த வகையில சிதைஞ்சு போகக்கூடாதுன்னு தான் நாங்க ரீட்டைனிங் வாழ்வு தான் நாங்க கொண்டு வந்தோம். நீங்க எதுக்கு ரோடு போடுறேங்கிறீங்க? இங்க என்ன ரோடு? அதுக்கு மேல நீங்க இது கட்டி ரோடு போடுங்க, யார் வேண்டான்னா. அதைத்தானே அது பிளான்ல இருக்கு, நீங்க எடுத்து பார்க்க சொல்லுங்க. அதை எல்லாத்தையும் மாத்திட்டு இப்ப நான் சைடுல ரோடு போடுவேங்கிறீங்க. உங்களுடைய நோக்கம் என்ன? இவங்களை காலி பண்ணணும். இந்த மக்களை எப்படியா இங்க இருந்து அப்புறப்படுத்தி வசதி படைஞ்சவங்களுக்கு நீங்க பூந்தோட்டம் பண்ணி கொடுக்குறீங்களா? அப்ப ஏழை வாழை இந்த தமிழ்நாட்டில் வாழக்கூடாது, அப்படித்தானே? எதுவும் கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு வீடும் கொடுக்கக்கூடாது. அவங்க என்னங்க பாமர? அவங்க இந்த தமிழ்நாட்டில் பிறந்தது தப்பா சொல்லுங்க? இதையெல்லாம் ஆட்சியாளர் கொஞ்சமா கவனிக்கணும். மேயர் என்ன பண்றாரு, மண்டல தலைவர் என்ன பண்றாரு? இங்க பாருங்க, ஓட்டு போடுற யாருக்கோ போட்டாச்சு, யாரோ அவங்க தானே ஜெயிச்சிருக்காங்க, நாங்க ஜெயிக்கல. இன்னைக்கு மாநகராட்சி அவங்க தான் 97 கவுன்சிலரை வச்சுட்டு நீங்கன்றீங்க. இந்த எங்க மாமன்ற உறுப்பினர் எதை கேட்டாலும் தூக்கி வெளியே போடுறீங்க, 3 மாசம் சஸ்பெண்டுங்கிறீங்க. அவர் என்ன அவர் வீட்டுக்காக எந்த கதையும் கேட்கிறாரு? இந்த மக்களுக்காகத்தானே போராடுறாரு. நீங்க எங்களை பேசவும் குரல் விலையும் வளைக்கிறீங்க, எல்லா வகையிலையும் எங்களை இருக்க. நாங்க பொதுமக்களுடைய கோரிக்கைக்கு தானே போடுறோம். காலங்காலத்தில் இப்ப எதுக்கு நான் இங்க வர்றேன்? எனக்கு அந்த தொகுதி தான் இல்லையே. அதிமுக கொண்டு வந்த திட்டத்தை எப்படியாவது முடக்க வேண்டும், இல்லட்டா அது பேர் மாற்ற வேண்டும். அந்த ஒரு காரணத்துக்காக நீங்க செய்தனுடைய விளைவு தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு காரணம். ஆளுங்கட்சியினுடைய முட்டாள்தனமான ஒரு முடிவுனால் வந்த வினைதான் இது. நிர்வாக சீர்கேட்டினால் இது வந்ததுதான் ஒழிய வேற எதுவுமே கிடையாது. இதே ரீட்டைனிங் வாழ்வு நாங்க போட்டது கட்டியிருந்தாங்கன்னா எந்த மக்களும் வெளியே போக தேவையில்ல, அவங்க நிம்மதியா அவங்க வாழ்ந்திருப்பாங்க. இவர்களை எப்படியாச்சும் இங்கிருந்து அப்புறப்படுத்தணும்ங்கிற ஒரே கண்ணோட்டத்தோட செஞ்சதனுடைய விளைவு தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி.